நல்லா பண்ணுது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்படி கற்றுக்குச்சோ? யார் சொல்லி தந்தா? எனக்கு யார் சொல்லி தந்தா? கல்யாணம் ஆகிற வரைக்கும் நானும் வீட்டில் எந்த வேலையும் செஞ்சதில்லை. நிறைய பேர் இருந்தாங்களா, வேலை செய்கிற வேண்டிய வாய்ப்பே எங்கள் வீட்டில் கிடையாது பார்த்துக்க. கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறமா தான் ஒன்று ஒன்றா தப்பு தப்பாக செஞ்சு செஞ்சு பழகிட்டேன். அப்போ மாமியார் தான் சொல்லி கொடுத்துச்சோ? எது இந்த மாமியாரா? ஏதாச்சும் தெரியாமல் செஞ்சுட்டா, ஐயோ சின்ன பிள்ளை தானே தெரியாமல் செஞ்சுட்டா, அந்த பொறுமையே இருக்காது பார்த்துக்க. விதையாக வடிச்சிட்டா சோறை, குழச்சி வடிச்சிட்டா, இப்படி ஒவ்வொன்றா குற்றம் கண்டுபிடிப்பாவ. புளி அதிகமாயிட்டு, உப்பு கம்மியாக இருக்குது, ஏன் கம்மியாயிட்டுன்னா போட்டுக்கலாம்ல, அதெல்லாம் போடாது பார்த்துக்க. எப்போ நான் எப்படி தான் குப்பை கொட்டணும் இதுக்கிட்ட தெரில. நீங்கள் அதை எப்படி வளர்த்து விட்டுருக்கோ? நானும் ஒரே நாளில் நல்லா செஞ்சிடுச்சு வச்சு. இனி என்கிட்ட அது வாழாட்டாது. ஆமாம், நானும் கேட்கணுன்னு இருந்தேன் வந்து. அப்படி என்னத்தை தான் செஞ்சா அலறி அடிச்சுட்டு என்னை வர வச்சுட்டாவில. ஒரே ஃபோனு தான் பார்த்துக்க, வந்துரு வந்துருன்னு. நான் என்ன வேலை செய்ய சொல்லுதோ? சப்பாத்தி பண்ணால் அது பிடிக்காது இது பிடிக்காதுன்னு வேலை வாங்கிட்டு பொண்ணும் அம்மாவும் என்னை சிரிச்சிட்டு இருக்காங்க. பார்த்துச்சு. எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால் செய்ய முடியாது, நீ செஞ்சுக்கோன்னு சொல்லிடுச்சு. அப்போ உடம்புல நல்லா தான் இருந்துச்சோ? அப்போ சும்மா தான் சொன்னியா? ஆமாம், முதல்ல இவங்களெல்லாம் கேட்கணும், இல்லைன்னா உங்களை மாதிரி என்னையும் வேலைக்காரி ஆக்கிடும். நான் வேலைக்காரி இல்லை. என்ன எழுந்துடுச்சோ? என்னை மாட்டி விட போகுதா? நான் ஏன் உன்னை மாட்டி விட போகிறேன்? என்னை நம்பி தானே நீ உண்மையை என்கிட்ட சொல்லியிருக்கா. அது எப்படி நான் உன்னை சொல்லி கொடுப்பேன்? நான்லாம் உன்னை சொல்லி கொடுக்க மாட்டேன், பயப்படாத. நீங்கள் எழுந்த உடனே நான் பயந்துடுச்சு, எங்கடா என்னை மாட்டி விட்டுருமோன்ட்டு. என் புருஷனுக்கு கூட இது தெரியாது. தெரிஞ்சா அது கத்தும். ஏற்கனவே என்னை கத்திட்டு இருக்குது, மானம் போச்சு மரியாதை போச்சுன்னு. ஆமாம், அவங்களுக்கு என்ன, அவங்கெல்லாம் கத்த தான் செய்வாங்க. அதுக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தா என்ன மாதிரி முட்டாளாக தான் இருந்திருக்கணும். நீயும் முட்டாள் இல்லை, நீ சொன்ன மாதிரி நான் ஒரு வேலைக்காரியாக தான் இருக்கணும். போ. ஐயோ சாரி, நீங்கள் கோச்சிக்கிச்சா? நீங்கள் ரொம்ப பாவம். நீங்கள் இப்படி இருக்கிறது தான் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, அதான் நான் அப்படி சொல்லிச்சு. வேற தப்பாக சொல்லலே, மன்னிச்சுக்கோ. சேச்சே, அதெல்லாம் நான் கோச்சிக்கல. சரி சரி, பிறவு என்ன நடந்தது அதை சொல்லு. எனக்கு குடிக்க ஒரு காஃபி தரலே. 2 பேரும் பேசி சிரிச்சிட்டு இருக்குங்கோ. கேட்டா எனக்கு முது வலிக்குது, அம்மாக்கு கால் வலிக்குது, அப்படி என்ன மாதிரியே போய் சொல்கிறாங்கோ. எனக்கு கோபம் வந்துடுச்சோ. நீ ஏங்க நடிச்சிட்டு இருக்கா? உனக்கு தெரியாதா? பாம்பின் கால் பாம்பறியன்ற மாதிரி அவையிலும் நடிக்கிறவன் நீ கண்டுபிடிச்சிட்டா என்ன? ஆமாம். அப்புறம் என் புருஷன் வந்ததோ, சாயங்காலமாக ஹோட்டல் கூட்டிகிட்டு போய் சாப்பாடு வாங்கி தந்துச்சோ. சாப்பிட்டுட்டு நிம்பள் வந்துச்சோ. ரோட்டில் எல்லாம் ஆள் நின்றுட்டு இருந்தாங்கோ. நம்மள புருஷனே அனுப்பி விட்டுட்டான். அமைச்சு விட்டுட்டு எல்லார்கிட்டையும் ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு எல்லார்கிட்டையும் ரோட்டில் சொல்லிடுச்சு கதையை. வீட்டு கதையெல்லாம் சொல்லி நான் உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுச்சு. அச்சோ, அதான் தம்பி சொல்கிறாங்க, மானம் போயிட்டு மரியாதை போயிட்டுன்னு. நீ இப்படி பண்ண அப்புறம் அப்படி தானே சொல்லுவாவ அவைய. இன்னைக்கு பண்ணுச்சோ, இதே மாதிரி திரும்ப பண்ணால் நான் என்ன பண்ணும்? முதல்ல அதெல்லாம் தப்புன்னு தட்டி கேட்கணும். கேட்கலன்னா அப்புறம் நிம்பல் மாதிரி ஆயிடும், தெரிஞ்சுக்கோ. கடைசியில் எல்லாம் வந்து அனுப்பி விட்டாங்கோ. இனி இப்படி பண்ணாது, மாமியார் நல்லா நிம்பளை பார்த்துக்கும், போமான்னு சொல்லி. உடனே மாமியார் சொல்லுதோ, நான் உனக்கு குண்டாந்த காஃபி போட்டு தரான் அப்படி சொல்லி கூட்டிகிட்டு வந்துச்சு. சரிதான், நல்லதாம்மா வச்சு செஞ்சுருக்கேன். நீ நல்லா செஞ்சுருக்கா. நீயும் கற்றுக்கோ. இனி இப்படி இருக்காதே, தைரியமாக இரு, என்ன மாதிரி பண்ணும். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஆமாம், மறந்துடாதீங்கோ. நிம்பளே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு லைக்கும் போட்டு விட்டுடுங்க